Good afternoon, praise Lord. Welcome to this video. என்ன ஒரு வேளை உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். நான் ஒரு என்ஜினியரிங் காலேஜ் டீச்சர். நான் இப்போ ரிட்டையர் ஆகிட்டேன். என்னுடைய துறை வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். ஏன் நான் இது சொல்கிறேன்னா, சில பேர் இவங்க எலக்ட்ரானிக்ஸ்க்கு ஃபாராக பேசுகிறாங்க அப்படின்னு உடனே இந்த மாதிரி வீடியோஸை பார்க்கறதே இல்லை. இன்னும் சில பேர் நான் நகை போட்டிருக்கிறேன் அப்படின்னு, ஐயோ இந்த பொண்ணு நகை போட்டிருக்கு, இது என்ன சொல்ல போகுது அப்படின்ட்டு உடனே ஆஃப் பண்ணிடுறாங்களாமா. ஸோ நீங்கள் நான் சொல்கிறத முழுசாக கேட்டுட்டு நீங்கள் ஒரு ஒப்பீனியனுக்கு வரும்படியாக நான் இதை கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு இது நியாய தீர்ப்பின் நாட்கள் வந்துடுச்சு. அதில் வந்து எலக்ட்ரானிக்ஸ் மீடியாங்கிறது வந்து நியாய தீர்ப்பில் ஒரு பகுதியாக இப்போல்லாம் இருக்குது. ஏன்னா நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த காட்சிகள், நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய தவறுகள், அதை வந்து திரையில் நடித்து காட்டக்கூடிய துறை தான் டெலிவிஷன், அதுமாதிரி மீடியா எல்லாம். ஸோ டிவி வந்து நியாய தீர்ப்பு டிவைஸ், அதை தான் நான் சொல்ல வரேன். ஸோ நான் என்னுடைய சாட்சியை வந்து ஒரு சுருக்கமான வசனங்களை மூலமாக நான் சொல்ல விரும்புகிறேன். எப்பவுமே நம்முடைய சொந்த வார்த்தைகள் பயன்படுத்துகிறத விட நேரடியாக வேதாமா வார்த்தைகளை சொல்கிறது இன்னும் வல்லமை அதிகமாக இருக்குது. எரேமியா 11 பாருங்கள், 17ஆம் வசனம். பாகாலுக்கு தூபம் காட்டுகிறதுனாலே எனக்கு கோபம் உண்டாக்க இஸ்ரவேல் குடும்பத்தாரும் யூதா குடும்பத்தாரும் தங்களுக்கு கேடாக செய்த பொல்லாப்பி நிமித்தம் உன்மேல் தீங்கை வரப்பண்ணுவேன் என்று உன்னை நாட்டின சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அதை கர்த்தர் எனக்கு அறிவித்ததினாலே அறிந்து கொண்டேன். அவருடைய செய்கைகளை அப்பொழுது எனக்கு தெரிய காட்டினீர். மரத்தை அதன் கனிகளோடும் கூட அழித்து போடுவோம் என்றும், அவன் ஜீவனுள்ளவருடைய தேசத்தின் இராமலும் அவன் பேரினி நினைக்கப்படாமலும் போக அவனை சங்கரிப்போம் என்றும் எனக்கு விரோதமாய் ஆலோசனை பண்ணினார்கள் என்பதை அறியாதிருந்து நான் அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்படும் சாதுவான ஆட்டுக்குட்டியைப் போல இருந்தேன். சேனைகளின் கர்த்தாவே, உள்ளிந்திரியங்களையும் இருதயத்தையும் சோதித்தருகிற நீதியுள்ள நியாயாதிபதியே, நீர் அவர்களுக்கு நீதியை சரி கட்டுகிறதை பார்ப்பேனாக. என் வழக்கை உமக்கு வெளிப்படுத்தி விட்டேன் என்றேன். ஸோ டைம் குறைவாக இருக்கிறதுனால பாக்கி நீங்கள் வாசித்து கொள்ளும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். ஸோ என் நிமித்தம் கர்த்தர் நிறைய நியாய தீர்ப்புகள் செய்திருக்கிறார். எனக்கு குடும்பமாக எனக்கு விரோதமாக எழும்பி இதுமாரி எனக்கு என்னுடைய சந்ததியினர் அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டத்தை நடத்தி உரியாவை போல போர் முனையில் என்னை கொண்டு போய் நிறுத்தி அதுமாரி வைத்தார்கள். அதில் கர்த்தர் எனக்கு ஜெயம் கொடுத்து என் நிமித்தம் நியாய தீர்ப்புகளை கர்த்தர் நிறைய தடவை செய்திருக்கிறார். ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, வந்து நான் சார்ந்திருக்கக்கூடிய சபையில் நான் போன உடனே அவங்க சொன்னாங்க, எலக்ட்ரானிக்ஸ் மீடியா இதெல்லாம் தான் வந்து தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம பிரசங்கிக்க முடியாதபடி தடையாக இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் வந்து அவங்களே வந்து அவங்களுக்கு இருப்பது ஒரு சந்தோஷத்தின் ஆவியே இல்லை. பரிசுத்த ஆவியானவர் வந்து சந்தோஷத்தை, தெளிந்த புத்தியை, பலமும் அன்பும் கொடுக்கக்கூடிய ஆவி அப்படின்னு இருக்க வசனம். ஆனால் அவங்களுக்கு சந்தோஷம் இல்லை, எரிச்சலின் ஆவி தான் இருக்குது. சோதனையில் அவங்க வந்து நின்று பிடிக்கிறது இல்லை அப்படின்னு அவங்களே ஒப்புக்கொள்கிற அளவுக்கு கர்த்தர் யுத்தத்தை எனக்காக நடத்தினார். அதுபோல் தொடர்ந்து நடத்தியும் வரார். ஆனால் வந்து என்னுடைய குடும்பத்தவரை என்னால் கன்வின்ஸ் பண்ணவே முடியல. அதாவது எலக்ட்ரானிக்ஸ் துறை நல்ல துறை தான் அப்படின்ட்டு என்னுடைய ஃபேமிலியே கன்வின்ஸ் ஆக மாட்டேங்குது. என்னுடைய தாயார், என்னுடைய அண்ணி, அவங்களெல்லாமே வந்து நான் டிவி பார்க்கவே விட
டிவி அவங்க பார்க்க மாட்டேங்கிறாங்க, ஏன்னா தப்புன்னு நினைக்கிறாங்க. நான் தான் தப்பானவ அப்படின்னு சொல்கிறதுக்கு அதை பயன்படுத்துகிறாங்க நான் சார்ந்திருக்கக்கூடிய துறையை. ஆனால் அது உண்மை கிடையாது. நீங்கள் வந்து எதையுமே ஆராய்ச்சி பார்க்காம ஒரு முடிவுக்கு வரீங்க. அதோட வந்து பாதி பேர் டிவி நாங்கள் பார்க்கறதில்லன்னு சொல்கிறவங்க அமெரிக்காவில் கூட இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன தினந்தோறும் காலையில் எழுப்புனா என்ன வேலைன்னா என்னை பற்றிய நியூஸ் என்ன கிடைக்கும், நான் பாவத்தில் விழுந்துட்டேனா இல்லை யாராவது ஒருத்தரோட ஓடி போயிட்டேனான்ற நியூஸ் வருமா அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு மெயினான எய்மாக இருக்குது. கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்து கொண்டு இருக்கார். என் நிமித்தம் கர்த்தர் வந்து கண்டிப்பாக வழக்காடுவார். பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா அப்படின்ட்டு இருக்கு. இதுதான் எனக்கு ஷேர் பண்ண விரும்புகிறேன்.